கிருஷ்ணா தன்னோட முதல் மனைவியான ஹேமலதாவை விவாகரத்து பண்ணதுக்கு அப்புறமா 10 வருஷம் கழிச்சு சாத்யா சுரேந்திரன் அப்படின்ற ஒரு டாக்டரை தான் ரீசெண்டா மேரேஜ் பண்ணிருந்தாரு. மேலும் வெட்டிங் பிக்சரை ஷேர் பண்ணி நியூ லைஃப் பிகினிங் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து சில நாட்கள்லயே ஸ்ரீகாந்த் கூட சேர்ந்து இந்த கொக்கைன் சம்பந்தப்பட்ட வழக்குல அவரும் சிக்கி இருந்தாரு. ஃபைனலா இப்போ அவரை நேர்ல ஆஜராகி என்ன நடந்திருக்கு அப்படின்ற உண்மையை சொல்லியிருக்காரு. அதாவது எனக்கு இறப்பை சம்பந்தப்பட்ட அலர்ஜி இருக்கு, இதே துடிப்பு வேகமா இருக்கதால அதுக்கு தனியா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். இதனால என்னால கொக்கைன் பயன்படுத்த முடியாது, நான் அதை யூஸ் பண்ணதும் கிடையாது. பிரதீப்குமார் பிரசாந்த் அப்படின்னு இவங்க எல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது, அவங்க கூட எனக்கு தொடர்பும் கிடையாது. ஆனா நடிகர் ஸ்ரீகாந்த் கூட பழகிட்டு இருக்கேன். சில பார்ட்டியில 2 பேரும் ஒன்னா கலந்துகிட்டது உண்மைதான். பட் ஆனா நான் எந்த ட்ரக்ஸையும் பயன்படுத்தினதே இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு மருத்துவ பரிசோதனையும் ஒரு பக்கம் நடத்தி முடிச்சிருக்காங்க. அதோட ரிசல்ட் வரதுக்காக போலீஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் கிருஷ்ணா வாக்குமூலம் கொடுத்திருந்தாலும் கிருஷ்ணாவோட வீட்டுக்கு போயிட்டு போலீஸார் சோதனை நடத்தி இருக்காங்க. ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா தொடர்ந்து பல சினிமா செலிபிரிட்டிஸ் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு இருக்கு. அதுலயும் பிரபல முன்னாடி ஆக்ட்ரஸ், ஆக்டர், டைரக்டரோட பேர் எல்லாமே அடிபட்டுட்டு தான் இருக்கு.